ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,73,152 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.34% வந்து இருந்துட்டுருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஸோ ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் அண்ட் இடைப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிகப்படியான வாக்குகளாக வாங்கியிருக்காப்புல நம்முடைய கானா வினோத் அவர்கள். ஸோ அதனால் யாருமே டச் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்காரு. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,15,945 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.63% இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்க வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாலும் கூட ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸை ஓட்டிங்ஸில் வந்து காமிச்சிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி வினோத் அவர்களுக்கே பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, தனக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு ஆள் தான் திவ்யா கணேஷ். ஸோ அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி சம்பவக்காரியாக மாறியிருப்பாங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி 82,860 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.17% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோசியல் மீடியா எல்லா மீடியாக்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதியை பற்றி தான் பேச்சு, ஓகேங்களா? அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பார்வதி 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 அப்படின்னு சொல்லி பார்வதியை பற்றின பேச்சுக்கள் தான் அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ வீட்டார் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை தான் பயங்கரமாக வந்து கண்காணிச்சாங்க அண்ட் சொல்லவும் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி பார்வதி அப்படின்னாலே ஒரு ட்ரேட்மார்க் வந்து செட் ஆகிருக்கு, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ. அதுக்கடுத்து 4வது பொசிஷனில் கனி 65,093 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் 8.77% வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 5வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 60,229 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.12% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு வேறு லெவலில் ப்ளே வந்து கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ளே. ஆனால் அவங்களக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இல்லை அது ப்ளேவே கிடையாது, நான் ஃபேக்டை தான் பேசினேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்கள்ல, அதுதான் அரோராவை இப்போ வரைக்கும் இந்த நிலைமையில் வச்சுருக்கிறதுக்கான காரணமாக இருந்திருக்கு. 6வது இடத்துல சாண்ட்ரா அவர்கள் 55,940 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.54% நடந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்த மட்டும் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அண்டு கொஞ்சம் சாண்ட்ராவை பற்றி கொஞ்சம் அந்த நெகட்டிவ் சென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரீசன் அவங்களோட குழந்தைகள் வந்தது தான். ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து அவங்க குழந்தைகள் வந்து தான் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிது. 7வது இடத்துல சபரி அவர்கள் வந்து இருக்காங்க. 49,512 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.67% இருந்துட்டுருக்காங்க சபரி அவர்கள். ஸோ சபரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு பர்சன், இந்த கேமுக்கே கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு பர்சன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இவரை நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக தேர்ந்தெடுத்ததுக்கு பதிலாக வேறு யாராவது எடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆர்ட் சோல் நல்ல மனிதர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த சீசனுக்கு உகந்த ஆள் இல்லை அப்படின்றத மட்டும் தான் சொல்ல வரேன். 8வது இடத்துல விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,481 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.67% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் ஃபஸ்ட்லேருந்து முன்னேறி வந்திருந்தார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தால் மாட்டிக்கிட்டார். ஸோ அதனால் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. 9வது இடத்துல அமித் பார்கவ் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,292 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
6.51% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவர் வந்து ரியலி ஒரு ஜென்டில்மேன் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரும் பயங்கர மோசமாக வந்து இருக்கும் பொழுது, ரஃப் அண்ட் டப்பாக வந்து இருக்கும் பொழுது, ரொம்ப நெகட்டிவிட்டியோடு வந்து இருக்கும் பொழுது, ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மனிதர்களில் அமித் அவர்களும் ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்லலாம். 10வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,315 ஓட்டுகளாகவும் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.57% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்கள போட்டு தாக்குன்னு வந்து தாக்கிட்டு தான் வந்து போனாங்க. குறிப்பாக அவங்களோட தம்பி அவரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக நீ எதுக்காக பீட் பாக்ஸ் பண்ணுற, இதையே பண்ணிட்டு சுற்றிட்டுருப்பியா, இன்னும் உனக்கெல்லாம் அறிவு புத்தி இருக்கா இல்லையா, தயவுசெய்து அதெல்லாம் நிறுத்து, பாட்டு பாடுறதை நிறுத்து, பீட் பாக்ஸ் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தெறிக்கி விட்டுற மாதிரி சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக அது உங்களுக்கு வந்து ஒரு கோவமாக கூட வந்திருக்கலாம். பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா தானே பண்ணுச்சு, ஏன் அவங்க அண்ணா வந்து இப்படி சொன்னார், தம்பி வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து திசை மாறினதே அந்த இடத்துல தான். ஓகேவா, திறமைகளை வளர்க்கணும், ஆக்டிங் பண்ணணும், சிங்கிங் பண்ணணும், லிரிக்ஸ் ரைட் பண்ணணும், பீட் பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டாலும் இது அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஓரளவுக்கு கற்றுக்கொள்ளலாம், ஓகேங்களா. ஆனால் கற்றுக்கொள்கிறதே முழு நேரமாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் மக்கள் பார்க்கணும்ல. ஸோ மக்கள் பார்த்து அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி ஓட்டிங்ஸ் வந்து போடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து நடக்கலை. ஏன்னா பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே பரபரப்புக்கு பெயர் போன வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீடு தான். ஏன்னா உள்ளே போன கண்டஸ்டண்ட்டுகளும் சரி, இப்போ போயிருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளும் சரி, அவங்க சொன்ன விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடு உங்களை ஒரு மாதிரி ஆக்கிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி குட் சோலாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நேச்சராக அப்படி ஒரு மனபாவனும் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க. ஆனாலும் சுபிக்ஷா அவர்கள் வந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா போன விஷயத்தை மறந்து டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் இன்க்ளூடிங் விக்ரம் அவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லவும் ஆரம்பித்தார், தயவுசெய்து மறுபடியும் பாட்டே பாடிட்டுருக்காது, அதுவும் இந்த பாட்டை மறுபடியும் பாடாத, பார்க்குறவங்களுக்கு செம்ம போர் அடிக்கும், மறுபடியும் போட்டு கூட காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் லிட்ரலாக அது வந்து சுபிக்ஷா அவர்கள் வந்து ஏற்றுக்கலை. அதை ஏற்றுக்காமல் போனது தான் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறிச்சு. இன்கேஸ் அவர் வந்து சொல்லியே ஒரு 20 நாளுக்கு மேலே ஆயிருக்கும், ஓகேங்களா. இந்த கோர்ட்டு டாஸ்க்கெலாம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடியே வந்து சொன்னார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 20 நாட்களை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு 50ஆவது நாளில் வந்து தெரிஞ்சதுன்னு கூட வச்சுக்கலாம். 55வது நாளில் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட இத்தனை நாட்கள் வந்து இருந்தது அவங்களுக்கு, ஓகேவா. இத்தனை நாட்கள் அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இடத்த, ஓகே. ஸோ அந்த 20-25 நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய இன்னும் பல திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கலாம். அந்த கேமை வந்து பயங்கர சுவாரஸ்யமாக ஆடிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணாமல் மறுபடியும் வந்து இந்த பீட் பாக்ஸு, பாட்டு, காலையில் எழுந்த உடனே ரெடி ஆகிட்டு போய் கேமரா முன்னாடி நின்றுட்டு வணக்க மக்களே நான் உங்கள் மீனவ பொண்ணு சுபி அப்படின்னு சொல்லிட்டா மட்டுமே ஓட்டிங்ஸ் வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இத்தனை நாட்கள் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கான காரணம் என்னென்னா, மக்கள் வந்து சுபிக்ஷா கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தாங்க. என்றைக்காவது ஒரு நாள் இவங்க வேறு மாதிரி வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. பட் அங்கே நடந்த சீனே வேறு, ஓகேங்களா. எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்கிறது விக்ரம், அமித் அண்ட் சுபிக்ஷா. ஸோ இந்த 3 பேரில் யார் 2 பேர் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யார் எவிக்டாக வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.